ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஐபிபிஎஸ் பிஓவோட அட்மிட் கார்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ வந்து 2 ஸ்லாட்டில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது போக என்ன வந்திருக்கு, என்ஐசிஎல் அசிஸ்டண்ட் எக்ஸாமும் வந்திருக்கு. ஸோ அதுவும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் கிளாஷ் ஆகுதான்னு பாருங்கள். கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்தால் ஐபிபிஎஸ் பிஓவே சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிளாஷ் ஆக சான்சஸ் இருக்காது. அப்படி கிளாஷ் ஆகிருக்கு அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ சூஸ் பண்ணுங்கள். இல்லை மார்னிங் வந்துட்டு என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் போட்டிருக்காங்க, ஆஃப்டர்நூன் ஐபிபிஎஸ் பிஓ போட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி ரெண்டுமே அட்டன் பண்ண முடிகிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ரெண்டுமே ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான், முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி 2 எக்ஸாமுக்கும் போக பாருங்கள். அதே மாதிரி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் பண்ண போகிறது, எப்படி போக போகிறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ரெண்டுமே கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நல்ல சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே மிஸ் பண்ண வேணான்னு நான் பார்க்குறேன். அதை தான் சொல்கிறேன் எல்லாருக்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. கூட யாராச்சும் வேணும் ஷேர் பண்ணிக்க அந்த மாதிரினா டெலிகிராம் குரூப்ஸு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் பேசலாம். இல்லை நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு மார்னிங் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட், ஆஃப்டர்நூன் வந்து ஐபிபிஎஸ் பிஓ எங்கே அப்படின்னு போட்டு கூட அதில் கூட நீங்கள் வந்துட்டு பேசி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.